விடியா திமுக அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனின் சொந்த தொகுதியான சைதாப்பேட்டையில் உள்ள அரசு மதுபான கூடங்களில் காலை 7 மணிக்கே மது விற்பனை செய்யப்படுவது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் அரசின் சார்பில் செயல்பட்டு வரும் மதுபான கடைகள் மற்றும் மதுபான கூடங்கள் மதியம் 12 மணிக்குத்தான் திறக்கப்பட வேண்டும் என்ற விதி அமலில் உள்ளது. ஆனால் சென்னையின் பல இடங்களில் மதுபான கூடங்கள் அதிகாலையிலேயே திறக்கப்பட்டு மது விற்பனை நடந்து வருகிறது. குறிப்பாக மாரத்தான் புகழ் அமைச்சர் மா சுப்பிரமணியனின் சைதாப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ரெட்டிக்குப்பம் சாலை கடை எண் 689 ஞாயிற்றுக்கிழமையான இன்று காலை முதலே மது விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. லஞ்சம் வாங்கிக் கொண்டு மது விற்பனையை போலீசார் கண்டும் காணாமல் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் புகார் கூறியுள்ளனர். மதுரையில் மாவட்ட ஆட்சியரிடம் விடிய அரசின் அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களை முட்டாளா என கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை ஒத்தக்கடை பகுதியில் விடிய அமைச்சர் உதயநிதி தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் சங்கீதா விடிய அமைச்சர் மூர்த்தியிடம் புத்தக கண்காட்சி தொடர்பாக கேலி செய்யும் விதமாக வந்த செய்தி குறித்து எடுத்துரைத்தார். இதற்கு செய்தியாளர்களை முட்டா பயலுக என்றும் நம்பர் 1 கேடிகள் என்றும் விடிய அமைச்சர் மூர்த்தி கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து விடிய அமைச்சர் உதயநிதிக்கான வரவேற்பு குறித்து கேட்டபோது புறநகர் பகுதிகளில் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் நகர்ப்பகுதிகளில் கொடியும் கட்டமாட்டானுக ஒன்றும் கட்டமாட்டானுக என தனது கட்சி தொண்டர்களை கூறியதும் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. மீனாட்சி ஹாஸ்பிட்டல் ரிங் ரோட்லேருந்து இங்கே வந்து ஸ்பாட்டில் சார் அதில் ஒன்று அது கொடியும் கட்ட மாட்டேன் ஒன்றும் கட்ட மாட்டாங்க என்னன்னு தெரியும். உலகின் நன்னீர் இருப்பு 4% என்ற நிலையில் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தையும் தண்ணீரை மறுசுழற்சி செய்யும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாம் சங்க காலத்தில் நீரை கடவுளாகவும் ஆறுகளை தெய்வங்களாகவும் வணங்கி வந்தோம். இதனால் ஏரிகள் ஆறுகளை பாதுகாத்தோம். இன்றோ ஆலை கழிவுகளை தூய்மைப்படுத்தாமல் அப்படியே ஆற்றில் விடுவதன் விளைவு இன்று நீர்நிலைகள் மட்டுமின்றி மண்ணும் நஞ்சாகிவிட்டது. போதாக்குறைக்கு ஏரிகள் குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை தூர்த்து கட்டிடங்களை கட்டிவிட்டோம். இதனால் நிலத்தடி நீரும் உவர்ப்பாக மாறிவிட்டது. மேலும் கடல் நீர் உட்புகுந்து நிலத்தடி நீரை மாசுபடுத்திவிட்டது. இப்படியே போனால் தாத்தா ஆற்றில் பார்த்தார், அப்பா கிணற்றில் பார்த்தார், நாம் குழாயில் பார்க்கிறோம், மகன் பாட்டிலில் பார்க்கிறான், பேரன் எங்கு பார்ப்பான் என்ற நிலை உருவாகிவிடும். எனவே தண்ணீரை சேமியுங்கள். மறுசுழற்சி தண்ணீரை மீண்டும் பயன்படுத்த வேண்டிய நேரம் இது. மறுபயன்பாடு என்ற மந்திரத்தை மக்கள் பின்பற்ற வேண்டிய சரியான நேரம் இதுவே என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தங்கள் குரலை ஓங்கி ஒலித்து வருகின்றனர்.